பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 53:4 அடியேன் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. இந்த நாட்களில் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிலுவை ஏற்றுவதற்கு பின்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய ரட்சிப்பு இந்த இடத்துல உண்டாயிருக்கிறது. ஆமேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு மெய்யாகவே உங்கள் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று. ஆமேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகர் பாடுகளோடு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில் பார்த்தோங்கன்னா நிறைய காரியங்கள், கடன் பிரச்சனையாக இருக்குது, வியாதி பிரச்சனையாக இருக்குது, பலவீனமாக இருக்கிறது, இல்லை குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ நிறைய பாடுகள். இது நிமித்தமாக பெரிய பெரிய பாடுகளை சுமந்தவர்களாக குடும்பத்தார்கள் தவறான வழிமுறையில் போய் தவறான தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த காலம் இருக்கிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அருமையாய் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறாரே, மெய்யாகவே நான் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் எந்த காரியத்தில் பாடுபடுகிறீர்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, எந்த விஷயத்தை குறித்து புலம்பலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்கள் பாரங்களை நான் சுமக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் சுமந்திருக்கிற காரியங்கள், ஏற்றுக்கொண்ட காரியங்கள் நமக்கு ஏராளம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையின் தியானத்தில் நம்ம ஒன்னொன்னா தியானிக்கும் பொழுது நம்ம எல்லாம் கிருபை பெற்றவர்கள். பாருங்க, அவர் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளலைன்னா நாம் எல்லாம் பாடுகளோட மரித்து போயிருப்போம், வியாதிகளோடு மரித்து போயிருப்போம், துக்கங்களோடு எழுந்திருக்காம நம்ம விழுந்து போயிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பாடுகளோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த பாடுகளை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். வலினா என்ன, வேதனை என்ன, துக்கம்னா என்ன அப்படின்ற ஒவ்வொரு அசைவையும் அவர் சிலுவையின் மூலமாக அவர் அறிந்து கொண்டு, என் பிள்ளை இவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தூரம் அவங்க பாடுபடுறாங்க, இப்பேற்பட்ட வழியில் அவங்க தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்காக நம்முடைய பாடுகளை அந்த இடத்துல அவர் நினைவு கூர்ந்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்க சுமக்காதீங்க, நீங்க பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை, எந்தெந்த பாடுகளோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த பிரச்சனை, ஆண்டவர் இந்த பாடு என்னால் முடியல ஆண்டவரே, இதை காட்டில் நான் மரிப்பது மேல் என்று தேவையற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கீங்களா? இல்லை, தேவனை நோக்கி பாருங்க. இந்த சிலுவையின் தியானத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் நான் கண்களை மூடி, ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு உங்களுடைய கரத்தில் வருகிற, உபவாசித்து வருகிற இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்வார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய துக்கங்கள், ஏராளமான துக்கங்கள். ஸோ நிறைய காரியங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை ஆண்டவரே, எங்கள் குடும்பம் முன்னேறவே இல்லை ஆண்டவரே, அப்பா இந்த காரியத்தை நீ உருவாக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம துக்கத்தோடவே அலைந்துட்டு இருக்கோம். என் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ உங்களுக்காக, உங்களுடைய ஆத்துமாவுக்காக, நீங்கள் பரலோகம் வரணும் என்ற ஆவிக்குரிய ஒரே ஒரு காரணத்துக்காக, இந்த ஆத்துமா சரீரத்துக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் அந்த துக்கங்களை எல்லாவற்றும் அவர் சுமந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நாமோ எப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கணும்? உலக பிரகாரமான துக்கத்தோடவே காத்துட்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளையே, நீ எந்த வகையில் இருந்தாலும் சரி, உன் துக்கத்தை அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைங்க. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில், இந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில், ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் உண்மை தேடுகிற ஆண்டவரே, இந்த வேதனையோடு இருக்கிறேன்னு எந்தெந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த வேலைகளில் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற, இந்த பாடுகளுக்கு மத்தியில் என்னை ஒப்பு கொடுக்குற, இந்த துக்கம் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, துக்கங்களை சுமந்தார், சிலுவையிலே துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், நீ இனி சுமக்க தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 16 நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் வரும். நீங்கள் பலவிதமான துக்கத்தில் இப்போது அகப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பேன், நான் காணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இவ்விதமாய் வேத வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஆகையால நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு இந்த வேளையில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் தாமே சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். திருமண காரியமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஸோ வியாதியோடு போராடி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் தாமே ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். பண கஷ்டத்தினால ஆண்டவரே இந்த காரியத்தில் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், பண வசதி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, பாடுகளோடு
வேதனையோடு இருக்கிற, உபத்திரவத்தோடு ஆண்டவரை அவமானப்பட்டு இருக்கிற நான் கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் தாமே உங்களை சந்தோஷப்படுத்தி சாட்சி சொல்லும் விதமாக உங்களை கர்த்தர் உருவாக்குவார். ஆகையால அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க, உபவாசிங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. நிச்சயமா இந்த நாட்களில் நீங்கள் எழுந்து சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உண்மையாகவே உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன பாடுகளோடு கடந்து வந்தார்களோ, என்னென்ன துக்கத்தோடு இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே இந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். பாடுகள் நீக்கி போட்டு, வியாதி விக்கினங்களை நீக்கி போட்டு, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நீர் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, பெரிய அற்புதத்தை செய்வீராக. இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடும். வியாதி விக்கினங்களை நீக்கி போடுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதியோடு, பலவீனத்தோடு, ஜுரத்தோடு ஆண்டவரே, பயத்தின் மத்தியில் மருத்துவமனையில் யாராகலும் இருந்தால் இந்த வேளையில் பூரண சுகம் ஆண்டவரே அந்த சரீரத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, சாட்சியாய் சமூகத்தில் நிற்கட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தழும்புகளாலே சுகமானீர் என்ற வாக்கின்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.